அ வேலுமணி. இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கறேன். ஓகேவா? வேலு வந்து இங்க எவ்வளோ தண்ணி போகுதுன்னு நாங்க கணிப்பு பண்ணல. அதனால பாலம் அடிச்சுட்டு போயிட்டான். என்ன மாரி ஒரு தொலைநோக்கு பார்வையா? என்ன மாரியான தொலைநோக்கு பார்வைங்க இது? யாராவது ஒரு அமைச்சர் பதவியில இருக்கவங்களும், இல்ல தமிழகத்த ஆளணும்னு நெனைக்கிறவங்களும் இந்த பதில சொன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது ஒப்புதா? உனக்கு தொலைநோக்கு பார்வையோட தான் நீ ஒரு பாலத்த கட்டியிருக்கணும்னு தானே நான் சொல்றோம். ஏன் தமிழ்நாட்ட வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுங்க. ஜிடிபி ரேஷியோ அவ்ளோ இருக்கு. டேய் தனிநபர் வருமானம் 11.19 சொல்லி உருட்டுனீங்கல்ல. அந்த 11.19 இந்த 4 இயர்ஸ்ல நீங்க வாங்குன கடனுக்கு 0.1% தான்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீ வாங்குன கடனுக்கு கால்குலேஷன் போட்டா 0.1 தான் அது. 11, 11 சொல்லிக்கிட்டு மாரத்த இட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த தலைவரையும் விட்டு வைக்கல. திமுக கருணாநிதி வாழ்கன்னு சொல்லாத எல்லா தலைவர்களையும், எல்லா தனிநபர் மனிதனையும் அவங்கள கேவலமா, தனிப்பட்ட வாழ்க்கைய முதல் கொண்டு இன்க்ளூடிங் தனிப்பட்ட வாழ்க்கையில சேர்ந்த மனிதர்களையும் சேர்த்து, ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் மிஸ்டர் டோல்ட். யார் இவ்வளவு சவுண்டா இருக்குது? ரம்சான். விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல வந்து சில பேர் சொன்னாங்க, அப்துல் கலாமையும் கருணாநிதி கருணாநிதி ஃபேமிலி சேர்ந்த திமுக பார்ட்டி. இப்படிதான்டா எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். திமுகவும் சொல்லல. கருணாநிதி ஃபேமிலி பார்ட்டி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியான சரியான அர்த்தம் இவனுக்கு திமுக தான். அவங்க ஃபேமிலி பார்ட்டி. கருணாநிதி ஃபேமிலி பார்ட்டி அப்துல் கலாமையும் சேர்ந்து விமர்சிச்சிருக்கு அப்படின்னு நாங்க கேட்கிறப்போ, உண்மையாவே எனக்கெல்லாம் வெட்கமா இருக்குடா. உங்களுக்கு நான் வந்து 2021ல ஓட்டு போட்டத நெனச்சு, தான் சொந்த வாழ்க்கைய இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து, எவ்வளவோ விஷயங்கள கண்டுபிடித்து இந்த நாட்ட வந்து நிலைநிறுத்தியிருக்காருடா. டேய் ஒண்ணும் இல்ல. ஒரு 4 மாசம் முன்னாடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அதோட பிளாக்கு, அதோட பில்டிங் நம்பர் எனக்கு தெரியல. நான் அது எனக்கு ஞாபகம் வரும். நான் வந்தோனே உங்களுக்கு ஞாபகம் வந்தோனே எடுத்து போடுறேன். ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்னமோ மு.க. ஸ்டாலின வந்து மிகப்பெரிய சாதனையாளர்களை இன்வைட் பண்ண மாரி, அன்னைக்கு அங்க பெரியார் போட்டோவ தொறந்து வச்சுட்டு வந்தாங்கன்னீங்க. அத போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஆக்ஸ்போர்ட் பில்டிங்ல ஒரு பில்டிங்ல அங்க நெறைய யூனிவர்சிட்டி மிக்ஸ்டு தான் ஆக்ஸ்போர்ட். ஓகேவா? அதுல ஒரு பில்டிங்க வாடகை எடுத்துட்டு போயிருக்காய்ங்க. என்னமோ ஆக்ஸ்போர்ட் இன்வைட் பண்ண மாரி போட்டிருந்தாங்க. ஆக்ஸ்போர்ட்காரன் சொல்லிட்டான் இவங்கள யாருன்னே தெரியாது. இன்வைட்டும் பண்ணல. உன் மானம் எங்க தான் இழிக்காம இருந்திருக்கு? திமுக மானம் இந்த அளவுக்கு இழிச்சுக்கிட்டு தானே கிடந்திருக்கு. அது என்ன கம்பெனிடா? ஃபாக்ஸ்கானா? ஃபாக்ஸ்கான் வரேன்னு சொல்லிட்டு இங்க போட்டதுக்கு ஃபாக்ஸ்கான் ஆமா வந்து ஆமா இக்னோர் பண்ணுச்சு. ஃபாக்ஸ்கான் தான். ஃபாக்ஸ்கான் இக்னோர் பண்ணுச்சு. தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஃபாக்ஸ்கான் ஏற்றுக்கொண்டு இந்த தொழில்துறையை நடக்கப் போகிறதுன்னு போட்டான். ஃபாக்ஸ்கான் தம்பி நீ யாரு? நான் எவனோ வந்து தண்ணி கேன் போடுறவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா நீ வந்துட்டு நான் ஆரம்பிக்க போறேன்னு இருக்க அப்படின்னு. இதுவரையும் ஸ்டாலின் போன 6 கண்ட்ரி போனாரடா. 6 ஐ திங்க் லாஸ்டா யூஎஸோட சேர்த்து 6 கண்ட்ரிஸ் நினைக்கிறேன். 6 கண்ட்ரிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம யூரோப்லயே 3 போனாரு. யூரோப் போகும்போது தான் யூஎஸ் போயிருக்காரு. ஆமா அதுக்கு 6 முன்னாடி கண்ட்ரி போனீங்க. 6 கண்ட்ரில போயிட்டு இங்க எத்தனை கம்பெனி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? வெறும் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்னன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவ்வளவுதான். இதாவது வந்து இதுல எதுலயுமே டிக்ளரேஷன்ஸே கிடையாது. தட் மீன்ஸ் என்னன்னா நான் வந்து இங்க கம்பெனி ஆரம்பிக்க போறேன்றத நான் வந்து டிக்ளேரே பண்ணல. ஜஸ்ட் மேக்கிங் a கால் அவ்வளவுதான். யோ அதுவும் யோ மே இதுக்கு யோ இரியா இரியா நீ வேற ஏயா ரொம்ப மைக்கிங் கால்லாம் கிடையாதுயா. இஸ் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டேன் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவுதான். ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அவன் கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னு சொல்ல ஒண்ணும் சொல்ல.
என்கிட்ட உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டீங்க, ஆமா இருக்குன்னு சொல்றதுதான். இப்ப நீ என்ன கேட்டீங்கன்னா, யோ மான்ஸ்டர் உனக்கு வந்து இப்போ இந்த ஊருக்கு வரதுக்கு ஐடியா, எனக்கு ஐடியா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அது. அவ்வளவுதான். ஜஸ்ட் உடனே நீ ஐடியா. நீ ஃபாரின் போயிட்டேன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு உடனே வந்து இத்தனை கம்பெனி வந்துச்சு. டேய் இந்தியாலயே தொழில்நுட்ப ஒப்பந்தத்துல 3வது இடத்துல இருக்குடா தமிழ்நாடு. ஆனா வாங்கின கடன்ல இவனுக்கு தான் நம்பர் 1. அது வேற டிபார்ட்மெண்ட். அவனை 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இப்ப மாசம் 2000 தரப்போறேன்றாங்க. எதுலடா வருவாய் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா. சரக்கு மச்சான் பார்ஷியல் பார்ஷியல் எனக்கு பார்ஷியல் பார்ஷியல் சொல்லு. எதுல வருவாய், எதுல வந்து இன்கம் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் என்ன சோர்ஸ்ல அதிக தமிழ்நாடு அதிக வரு அது அதிக வருவாய் வரும் ஒரே டிபார்ட்மெண்ட் கலால் டிபார்ட்மெண்ட். கலால் துறை. என்னது? கலால். ஆமா கலால். கலால் டிபார்ட்மெண்ட். டேய் எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தனை கோடி வருது வருவாய் இதுல? ஆன் ரெக்கார்டே 50,000 crores மேல கொடுக்குறாங்க. 50,000 எஸ் 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 per year-க்கா? ஆமா ஆமா பர் இயருக்கு ஆன் ரெக்கார்ட் பேசிக்ல 50,000 கோடிக்கு மேல. ஓகே மச்சான், 5 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி, 5 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானுங்க மச்சான். இப்ப அடுத்து வந்து இப்ப 2 பேருமே அதுதான் பண்றாங்க. 2000 4000 4000 6000 பிம்பிலிக்கா பிலாப்பி அப்படின்னு இந்த சொல்லி நம்ம எல்லாரும் எக்கனாமிஸ்ட் ஜெயச்சந்திரன், அந்த அறிவு ஜெயரஞ்சன் 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 அறிவு மேத ஜீனியஸ், இவர் ஒரு வார்த்தை விட்டாரு, கடன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட வரப்போகுது அப்படின்னா. இல்ல நம்ம வீட்டு வரி, கரண்ட் பில்லு, தண்ணி வரி கேக்குறேன். இல்ல அதை கேக்குறேன். யோ அப்புறம் எதுக்கு வீட்டு வரி எத்தனை? எதுக்கு வீட்டு வரி எத்தனை? ஏன் கரண்ட் வரி எத்தனை? யோ லோக்கல் பாட்ல இருக்க நாங்களும் அப்படி எப்படியா சம்பாதிப்போம்? சும்மா உனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துல நான் எப்படியா வந்து நான் வந்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு இருக்க விலை வயசுல? இல்லையா கஷ்டப்படுற ஃபேமிலி ஏதோ 4 காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. கருணாநிதி ஃபேமிலி கஷ்டப்படுதா? இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். யோ இன்பநிதிக்கு 2 கோடி ரூபாய் காரியா? என்ன சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறவனே எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட் வாங்குவான். அதிகபட்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் ஏதாவது டொயோட்டால ஏதோ ஒரு காரை வாங்குவான். அவன் அப்ப கூட இனோவாலாம் வாங்க மாட்டான். தெரியும் 1 லட்ச ரூபா வாங்குற சம்பாதிக்கிறவனுக்கு அது வந்து பெரிய காசு. ஆனா ஒருத்தன் 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கானா, அப்ப எவ்வளவு அவன் சம்பாதிப்பான்? 100 கோடி ரூபாய்க்கு இட்லி கடை ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க 2 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்க தெரியாதா? அநியாயம் பண்றீங்களே. அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் மச்சான். ப்ரொடியூசர் யாரு? ஆகாஷ் பாஸ்கரன். அவன் யாரு? ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க மாப்பிள்ள தானே, கருணாநிதி ஃபேமிலியோட மாப்பிள்ள ஆகாஷ் பாஸ்கரன். எப்படி சடனா ஒரு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு காசு வந்தது, இவ்வளவு கோடீஸ்வரன் ஆனாரு? உடனே 10 படத்துக்கு வந்து புக் பண்ணியாச்சு. ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டீங்க. நீங்க ப்ரொடக்ஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 2024-25 இருந்து நார்த் இந்தியால இருந்து 300 கோடி வாங்குற அளவுக்கு நார்த் இந்தியால பிரபலமான கட்சி திமுக. என்ன பேசுறீங்க நீங்க? சரியில்லை சார். இந்தியால இருந்து 300 கோடியா ப்ரோ? எதுக்கு தேர்தல் பண்ணிக்காகவா? நார்த் இந்தியா கம்பெனி 300 கோடி எலெக்ஷனுக்கு இது கொடுத்துருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு பேசின பேச்சுக்கு நல்லா மிதிவானுங்கிறான். நானும் காலையில இருந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பாக்குறேன். ஒரு நாட்டோடைய முதலமைச்சருக்கு பிறந்த நாள்னா அவர் அதை செஞ்சாரு, இவர் இதை செஞ்சாருன்னு பேசுவானுங்கன்னு பாத்திருக்கேன். ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஸ்டேட்டியா? ஐயா தமிழ்நாடுயா? என்னங்க ப்ரோ நீங்களே கண்டென்ட் ஆக்கி விட்டுறீங்க இவ்வளவு. தமிழ்நாடுன்னா என்ன? நீங்க போங்க. நான் பதறிட்டேன். ஒருவேளை என்ன சீமான்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன் நானு. அவன் கிடக்குறோம் அவனை செய்ய என்ன? நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் இருந்துட்டா அவர் அதை செஞ்சிருக்காரு, இவர் இதை செஞ்சாரு, இந்த சாதனைகளை செஞ்சாரு, அந்த சாதனைகளை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு பார்த்துருக்கோம். இப்போதான் தமிழகத்திலேயும் முதல் முறை
75 வருட திமுக அரசியலே முதல் முறை அவங்களே ஒருத்தனை பூச்சாண்டி மாதிரி கொண்டு ஒரு பக்கம் என்னடான்னா கட்சியை புறம் பிடிச்சி கூட்டிட்டு வரானுங்க. இப்போ என்னடான்னா வீடியோக்கு வரவன் பூரா ஏதோ அரண்டு மிரண்டு பேசுறானுங்க. ஒரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றானுங்க. சரி அவனுங்க தன்னைத்தானே சுய விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. மக்கள் ஏன்னா கழுவி கழுவி ஊத்துற ஒரு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து இப்போதான் நான் பார்த்துருக்கேன். என்ன இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு நடக்காது? இதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் ஃபிட்டா இருக்கிறது நம்ம ஒரு ஆள் தான். யப்பா சாமி! நான் சொல்றேனே ப்ரோ, காணாத காண்றோம். வரலாறு வரலாறுன்னானுங்க. இவங்க வரலாறு சந்தி சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஷேம், ஷேம். திமுககாரன் எப்படிதான்யா மானம், ரோசம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டானுங்களோ ப்ரோ! எனக்கு உண்மையிலேயே புரியல. சந்தேகமா தான் இருக்கு. கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒரு 1/4 இன்ச்சாவது இருக்கணும்யா. ஒண்ணுமே இல்லாத ஒரு மலுமட்டை இப்பதான்யா நான்லாம் பார்க்குறேன். பிஜேபிக்காரன் கூட ஏதாவது ரோசம் கீசம் வந்து எதையாவது பேசுவான். இவனுங்க அவனுங்களோடலாம் மோசமா இருக்கானுங்க. இல்ல நான் எதுவும் தப்பா பாவையா சொல்லியிருந்தேன்னா அவனுங்களே திருத்திக்கங்க ப்ரோ. இல்ல 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 அவனுங்களே பாவம் பிரதரை விட்டுட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு டேய் இருவ ப்ரோ விட்டீங்கடா அதுல ஒருத்தன் போடுறான், டேய் கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போங்கடா நீங்க அவனுங்க. அப்ப இவனுங்க என்ன மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, இவனுங்க வந்து பிஜேபிக்கு எதிரா உண்மையான ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கவே இல்லை ப்ரோ. இவனுங்களுக்கு வந்து அந்த பிஜேபி காங்கிரஸ் வந்து உப்புக்கு சப்பானியும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்களுடைய எப்படி சொல்ல தன்னுடைய இமேஜை பில்ட் பண்றதுக்கு தான் இவனுங்க காங்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்கானுங்களே ஒழிய உண்மையான பிஜேபி எதிர்க்கலாம் யூஸ் பண்ணலன்ட்டு இவனுங்க காங்கிரஸை துரத்துற வேகத்திலேயே நமக்கு தெரியுது. எல்லா திமுக காரனும் மும்முரமா இருக்கான். காங்கிரஸ் வெளியேறா வெளியேறான்னு வெளியே மட்டும் ஏறட்டும் மோவனே. இவனுங்க தான் பிஜேபி பி டீம். இதுக்கப்புறம் எவனாவது வந்து மத்தவன் அவன் பிஜேபி பி டீம் இவன் பிஜேபி பி டீம் சொல்லட்டும். இவனுங்க மட்டும்தான் என்ன அடிச்சு முன்ன நவத்தே அந்த மூலையில கொண்டு உட்கார வச்சிடணும். இனிமே நீ எல்லாம் எவனே பிஜேபி பி டீம்னு சொல்லிடாத. ஆக்சுவலா எனக்கு இது பிஜேபி பி டீம் சொல்லிட்டு இருக்கவனுங்களை கூட விடுங்க. எனக்கு ஒரு டவுட் ஆர்டிபி உங்ககிட்ட தான் நான் அதை கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். 2021 20 வரையுமே 2019 வரையும் 2020 ஸ்டாலின் வந்து எப்போ இந்த சட்டை கிழிஞ்சிச்சு ஆக்சுவலா? அது 17 வந்து 2017 17 ஆமா 17 அவங்க அப்பா 18 இறந்ததுக்கு ஆக்சுவலா அப்புறம் நான் இல்ல 18 வரையும் ஆமா 18 வரலாறு வரையும் போட்டா திருப்ப வேணாம். திரும்பி சொல்றேன், இவனுங்களுக்கு எலெக்ஷன்ல வெயிட் பண்ண பாட்டன் முப்பாட்டன் கனவுக்கு தேவை அந்த இத்து போத்தனமான அரசியல் நம்ம தலைமுறை தெளிட்டு அந்த 4-5 வருஷம் என்ன பண்ணா இவன் 5 வருஷம் நாட்டு ஆள்றதுக்கிட்டா மட்டும் வச்சுக்கோங்க. இருந்து நீங்க ஐயா ஐயா நான் என்ன கேட்க வந்தேன்னா அதை நான் சட்டை கிழிஞ்சதெல்லாம் விட்டுறதான் போறேன். நான் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் கேக்குறேன் சட்டை ஏங்க அது வெறி அந்த சட்டை ப்ரோ இவர் 4 வருஷம் ஆண்டா 5 வருஷத்துல இருந்தாங்க. பிறந்த நல்ல இந்த சாதனை செஞ்சோம். இந்த சாதனைகள் ஆர்டிபி வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கட்டாதா எல்லாரும் கட்டாதா? இல்ல ஆர்டிபி வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கும் ஆர்டிபி கட்டாது. ஒரு ரீகனெக்ட் பண்ணுவார். வந்துட்டார். ஹலோ சொல்லுங்க ஆர்டிபி கேக்குது ப்ரோ பேசுங்க. அதான் 4 வருஷத்துல 5 வருஷத்துல என்ன செஞ்சோன்ட்டு இவனுங்க மொத்த அரசியலுமே இப்ப எப்படி தெரியுமா போயிடுச்சு? நல்லா எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க. இவனுங்க நாங்க 4 வருஷத்துல என்ன செஞ்சோன்றதெல்லாம் இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது. இவனும் ஒரு ப்ரிசெப்ஷன் பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டானுங்க ப்ரோ. எப்படின்னா எல்லா தலைவர்களும் இவர் ஏதோ பெரிய ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது. இவர் தான் இங்க வந்து எல்லாத்தையுமே தலைமை தாங்குற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது. ஒரு ப்ரிசெப்ஷன் பாலிடிக்ஸை நோக்கி நவர்றானுங்க. இங்க கடந்த சாதனைகளை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே சந்தி சிரிக்குது. கேள்வி மேல மக்கள் கேள்வி கேட்குறான். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம ஒரு கிளியர் ஒரு ப்ரிசெப்ஷன் கேமை ப்ளே பண்றான். இந்த வீடியோலாம் நான் லிட்டரலா சொல்றேன். அதுக்கான ஸ்ட்ராங்கு அதுக்கான இதாக தான் நான் பார்க்குறேன்.
இந்த வீடியோலாம் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு அவரே அவரை பத்தின ட்வீட்டர் போடுறதெல்லாம் ஐயா உலகத்துல அபத்தம்யா. சீரியஸா நான் சொல்றேன். இந்த விளம்பர மாடல்ல இவனுங்க பிஜேபி கூட எல்லாம் கம்பேரே பண்ணும்போது இவங்க பிஜேபியோட ஒரு மடங்கு மேல. ஏன்னா இவனுங்களும் அதே அரசியல் தான் பண்ணுவானுங்க. எப்பயுமே பாருங்க கடைசியா பண்ண சாதனையை பத்தி பேசவே மாட்டானுங்க. நேருன்வான், இல்ல ராகுலை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லுவான், இல்லைன்னா ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல இறங்கிருவான். இதே அரசியலை தான் இப்போ டிஎம்கே கையில் எடுத்திருக்கு. லிட்ரலி அவனுங்களுக்கு வந்து அஹ், அந்த 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 எப்படி சொல்ல ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறானுங்க. அப்புறம் அவரை சுத்திலும் அது 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 ஒன்று தான் இவனுங்களுக்கான சோர்ஸ்ன்னு அவனுங்களே முடிவு பண்ணிட்டானுங்க. அப்போ இவனுங்க நம்ம இங்கே கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கறது வந்து சும்மா இவனுங்க வந்து ஏதோ நம்ம அவர் அவர் செஞ்ச சாதனைகள்லாம் எடுத்து வைக்கும்போது நம்ம அதை பற்றிலாம் கண்டுக்காம தப்பு தப்பாக ஏதோ சொன்னோம், தப்பு தப்பான டேட்டாவை பேசணும்னா பரவாயில்ல. இவனுங்க செயல்பாடுகளே அதுக்கான அதை தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுறானுங்க. நாங்கள் 4 வருஷத்துல இந்த ஐயா ஐயா நான் 5 வருஷம் இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. 5 வருஷம் இவனுக்கு தான் ஆண்டானுங்களா வேற எவனும் ஆண்டானுங்களான்னு தெரில. ஏதோ இவனுங்க வந்து இப்பதான் ஏதோ புதுசா எலெக்ஷன்ல நின்று இப்பதான் முதல் முறையா திரும்பி ஒரு சீஃப் மினிஸ்டரா போற மாதிரி இவனுங்க 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 இங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏங்க ஒண்ணும் இல்ல. இந்த சென்னையில ஒரு 6 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட போட்டானுங்க. என்னன்னா குடிநீர் வந்து 24 ஹவர்ஸ் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு இது வச்சானுங்க. லைக் என்னது ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் வர மாதிரி. அது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஞாபகம் இருக்கு. மிஷின் மட்டும் தான் தண்ணி இல்ல. ஏன் கலர் ஞாபகம் இருக்கியா? ப்ளூ கலர்ல இருந்துச்சா? நமக்கு ஞாபகம் இருக்குது, அவனுக்கு ஞாபகம் இல்ல விட்டானுங்க. அதெல்லாம் என்னாச்சு? இப்ப மக்கள் கேள்வி கேட்கணும். இல்ல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அத பிரஸ் பண்ணா கீழே தண்ணி வரும்னு பார்த்தா மேல அடிக்குது தண்ணி. கனெக்ஷன் மாத்தி கொடுத்து வச்சது. அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி, ஓகே, ஃபைன். அது என்னங்க ஆச்சு? திட்டம் போட்டு 1 வருஷம் கூட எல்லாமே யூசேஜ் இல்ல மனுஷன். எல்லாமே கிடக்குதுங்க. 6 கோடி ரூபாய் என்னாச்சு? இவனுங்க திட்டம் இந்த லட்சணத்துல தான் இருக்கு. அந்த 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 அதெல்லாம் சரியான பாயிண்ட் எடுத்து வச்சு பேசணும் ப்ரோ. எத்தனை கோடி செலவழிச்சானுங்க? நம்ம கேட்போமே, தண்ணி செலவழிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவழிச்ச? சென்னையில மட்டும் சென்னையோ தமிழ்நாடு முழுக்கமோ எந்தெந்த இடத்துல வச்சிருக்க? எது எது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு? ஐயா இவனுங்களுக்கு நமக்கு கரூர்ல வந்து நம்மள கொடூரன் மாதிரி போட்டானுங்க. ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல நீ காலைல ஒரு ட்வீட் போட்டிருக்கான். 400 பேர் இறந்திருக்கான் கவர்மெண்டோட அஜாக்கிரதைனால. இதெல்லாம் யார் பொறுப்பேத்துப்பா? சொல்றது இவனுங்க 5 வருஷம் ஆட்சியில மட்டும் தான் நம்ம பேசுறோம். 400+ பீப்பிள் ஹவ் லாஸ்ட் தியர் லைஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல. அதுவும் அதுல தெளிவா போட்டிருக்கான் அந்த நியூஸ் டெம்ப்ளேட்ல. இந்த மாதிரி ப்ராப்பரா இந்த சர்வீசஸ் பண்ணாதனால, பஸ் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாதனாலன்னு. இதெல்லாம் யார் பொறுப்பு? இதையும் வந்து பிஜேபி தான் பண்ணிருச்சுன்னு சொல்ல போறானா? எல்லாத்துக்கும் இவனுக்கு ஒரு 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 ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறானுங்க ப்ரோ. அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தான் அரசியல் ஓட்டுறானுங்க. இவனுங்க அரசியல் எந்த அளவுக்கு கேடு கெடுத்தனமா போயிருச்சுன்னா, ஏன்னா முழுக்க முழுக்க இவனுங்க எந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு ப்ரோ இல்லை இவனுங்க தான் என்ன சொல்றேனே சிம்பிளா சொல்ல போனா இவனுங்க தான் ஸ்டேட்டா ஆள்றானுங்கன்ற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்குலாம் வந்துச்சு என்னன்னு தெரியல. கேள்வி கேட்டு கேட்டு நம்ம தவிச்சு போயிட்டோமே வெளிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றான். அவனும் நாங்க என்ன பண்ணோன்றது சொல்ல மாட்டேன்றான். ஐயா இது என்ன மாதிரி கவர்மெண்ட் அது? நீங்க என்ன கத்தி கத்தி கூப்பாடு போட்டாலும் ஒரே டெம்ப்ளேட் தான். ரொம்ப பேச பிஜேபி உள்ள வந்துடும். சரி பிஜேபி உள்ள வந்துருன்றான். இவனே காங்கிரஸ் வெளியே போன்னு துரத்துறான். இது என்ன மாதிரி அரசியல்? தெரியாது. உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள வந்துருன்றான். இங்கிட்டு ஒருத்த பக்கம் என்ன பண்றாங்க? காங்கிரஸ் வெளியே போடா, டேய் நீ எங்களுக்கு தேவையில்லடா வெளியே போடான்னு துரத்துறானுங்க. இவங்க அரசியல் நிலைப்பாடுதான் என்ன? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒழுங்கா நிக்கிறானுங்களே. ரொம்ப ட்ரிக்ஸா சொல்றாங்க. எப்படின்னா கையை வச்சு தள்ளி ஒரு கையில தள்ளி விட்டானுங்க, ஒரு கையில காலை பிடிக்கிறானுங்க. அவன் அவனை உடே இல்ல, அவன் காலை பிடி ரெண்டுத்தையும் பண்ணா எப்படி போவான் அவன்? இல்லங்க நான் லைக் காங்கிரஸ் நேற்று கூட கேட்டேன். காங்கிரஸ் எனக்கு வேணான்றானுங்க. காங்கிரஸ் கூட்டணி எங்களுக்கு தேவை இல்ல, காங்கிரஸ் தான் எங்களுக்கு தேவை, நாங்க தேவை அப்படின்றானுங்க. சொல்லி சொல்லுங்கடா, காங்கிரஸ் எங்களுக்கு கூட வேணாம், எங்களுக்கு கூட்டணி இல்லை, அவங்க கேட்ட தொகுதியே நாங்க தரமாட்டோம்.
அது போயிட்டே போடுங்கடா. ஆனா மான்ஸ்டர் ஒன் திங் அந்த ஃபார் நாள் ஷோர், இட் இஸ் ஹேப்பன் ஆர் நாட், நடக்குதான்னு நமக்கு தெரியல. அப்படி சப்போஸ் நடந்தது பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வருதுன்னா நெக்ஸ்ட் 50 நாள் ரொம்ப குரூஷியல் நமக்கு. இல்ல மச்சான், பயங்கரமா நான் அது. வந்து ம். மச்சான் இங்க பாரு. நான் வந்து என்ன சொன்னா, காங்கிரஸ் இல்லாம இவனுங்களால ஜெயிக்க முடியாது மச்சான். காங்கிரஸ் ப்ரோ அது ஆரம்பிச்சு 100% மான்ஸ்டர் ப்ரோ. ஆமா நீ சொன்ன தெரியுமா ஒரு வார்த்தை, அது 100% ஃபார் ஷூர். ஏன்னா அந்த பிஜேபின்ற ஃபேக்டர் இவங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் எங்க ஈல்ட் ஆச்சுன்னா, அந்த காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய பிம்பம், பெரிய பிம்பம் தட் வாஸ் த ஒன்லி சோர்ஸ் ஃபார் தெம் டு இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றான் தெரியுமா. இதுக்கான அடித்தளமே காங்கிரஸ் தான். என்ன ராகுல் காந்திக்கு நடந்த அநீதிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹவு மச் ஹி வாஸ் டார்கெட்டட், அவரை எப்படி வந்து இவனுங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணானுங்க. ஏன்னா சின்ஸ் 2014 நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது அதோடைய அதோடைய நல்ல, ஏன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு, அதாவது அட்லீஸ்ட் தமிழ்நாடுல வந்து அது ஒரு பெரிய வேவ் இருந்தது ப்ரோ. காங்கிரஸை நோக்கின ஒரு சிம்பத்தி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருந்தது. அதை மட்டுமே இவனுங்க ஒரு கிரவுண்ட் சோர்ஸை எடுத்துட்டு இன்னைக்கு இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மொத்த நரேட்டிவுமே அந்த காங்கிரஸ்ன்ற அடித்தளத்தை வச்சு தான். ஏன்னா இவ்வளோ காங்கிரஸ் இவனுக்கு கட்டின பிறகு இப்போ காங்கிரஸ் மட்டும் இவனுங்கள்ட்ட இருந்து புட்டுக்கிட்டு போச்சு. ஐயா இவனுங்க நக்கிட்டு தான் நிற்கணும். நாக்க தொங்க போட்டு நக்கு நக்கு நக்குனாலும் ஒரு மண்ணு வராது. அந்த நிலைமையில தான் இவனுங்க போய் நிற்க போறானுங்க இப்போ. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, எப்படி பாசிட்டிவா வருதா நெகட்டிவ் வருதா, ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட் ப்ரோ. பட் ஆனா காங்கிரஸ் எனக்கு எனக்கு என்னன்னா இவனுங்கள்கிட்ட, டேய் நீ அவ்வளோலாம் ஒர்த் இல்லடா அப்படின்னு ஒருத்தனாச்சும் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சில கட்சிகள் நான் எதிர்பார்த்தேன். பட் யாருமே அதை பண்ணல. யாருமே பண்ணல. டேய் நீங்க அவ்வளோலாம் ஒர்த் இல்லாத கட்சிடா, நீங்கலாம் கூட்டணி இல்லைன்னா நீ எல்லாம் இங்க இங்க இவ்வளோ வாய் பேசுற அளவுக்கு உனக்கு இங்க கிரவுண்ட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தனித்து நிக்கிறதுக்கு உனக்கு வக்கே இல்லடா அப்படின்ட்டு ஒரு கட்சிக்காரன் அதை கேட்பான்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அதை எனக்கு வந்து பர்சனலா ஃபுல்ஃபில் பண்றது காங்கிரஸ் தான் ப்ரோ. எனக்கு அதான் சொல்றேன், அவுட்கம் எப்படின்னு தெரியல. ஆனா அவனுங்க தெளிவாட்டிக்கிறானுங்க, டேய் தம்பி நீ அவ்வளோலாம் ஒர்த் இல்ல, ரொம்ப பேசாத. இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறானுங்க, அங்க போயிட்டு மறுபடியும் வச்சு செய்யறானுங்க. எனக்கு அந்த 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 ஆஸ்பெக்ட்ல சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு காங்கிரஸ். என்ன அந்த விதத்துல இல்ல நீங்க ஹேட்ஸ் ஆஃப் சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் புளுத்துல காங்கிரஸ். ப்ரோ ஏன்னா இல்ல சீரியஸ்லி முதல்ல இங்க பாருங்க. இல்ல 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 நீங்க முதல்ல செல்வ காங்கிரஸ் என்ன பெருந்தகை பண்ணுச்சு, இல்ல நான் தான் இருங்க முதல்ல காங்கிரஸ் செல்வ பெருந்தகைய மாத்தத்துக்கு முடியாம இன்னும் வரையும் இவனுங்க இருக்கானுங்கன்னா எவ்வளவு அது நீங்க செல்வ பிறந்தகை ஃபேக்டர் நான் இதுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஈக்குவேட்டே பண்ணல ப்ரோ. சரி சரி சாரி, அந்த ஃபேக்டர் நான் கன்சிடரே பண்ணல. நான் சொல்றது சரி, நான் அந்த கொஞ்சம் திருத்தியே சொல்லிக்கிறேனே. தமிழக காங்கிரஸ் இல்ல, அந்த இப்ப இந்த கூட்டணி பேசுறதுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு தலைமை ஒரு குழுவை உருவாக்கி இருக்குல்ல, அந்த ம். காங்கிரஸ் வச்சுக்கோங்க. இல்ல யாரா இருந்தாலுமே இல்ல இல்ல ப்ரோ, ப்ரோ, செல்வ பெருந்தகைய இல்ல இல்ல மாத்தாம மாஸ்டர், இவனுங்க என்ன ப்ரோ இல்ல இல்ல பெரிய இவனுங்க ஒரே அவங்க. ஒரு நிமிஷம்யா, இது மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா இங்க வந்தாரு கிறிஸ் ஜோடங்கர் வந்துட்டு பிரஸ்ல வந்து பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவரை பேச விடல. இவனுங்க வண்டியே இவனுங்களே ஓட்டிடுறானுங்க, பிரஸ்ஸையே அவரை பேச விடலையா. அதனாலதான் அவர் தனியா கூப்பிட்டு ஒரு மைக்க போட்டு பேசாத இவனுங்க அங்கதான் கண்ட்ரோல் வச்சிருக்கானுங்க, நேஷனல் மீடியா கூப்பிட்டு பேசிட்டு ஒரு ஏஎன்ஐ கூப்பிட்டு பேசிட்டாரு. அதான் நடந்துச்சு. அவர் புரியுதா? சூப்பரா பேசினார் ப்ரோ. அவர் அது சின்ன கிளிப் தான். பட் வந்து அவர் தெளிவா எடுத்து வச்சுட்டு பேசிட்டாரு. 25%லாம் இட்ஸ் அன்அக்செப்டபிள்ன்ட்டாரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ட்டாரு. ஏன்னா அதான் சொல்றேனே, எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு நான் அட்லீஸ்ட் நான் வந்து என்னுடைய ஹாப்பினஸ் இந்த மொத்த சீக்வென்ஸ்லயும் என்ன பாக்குறேன்னா, இவனுங்களுக்கு இவ்வளவு ஒர்த் இல்லைன்றத ஒருத்தனாச்சும் புரிஞ்சுக்கிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அது யாருமே இங்க பண்ணல ப்ரோ. அது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அரசியல்ல. இவனுங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெர்செப்ஷன்லயே ஓட்டிடுறானுங்க, நாங்க தான் பெருசு நாங்க தான் பெருசுன்னு. கூட்டணி அந்த மட்டும் இல்லைன்னா அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, ஏன்னா நான் சரியா இல்ல ப்ரோ, பார்க்கல. அவரு 25 சீட்ஸ் உங்களுக்கு நாங்க ஆஃபர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவர் தெளிவா சொன்னாரு, 25 இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் ஃபார் அஸ். நாங்க எங்க பார்ட்டியை மறுபடியும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து இது பண்ணணும்னு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அது ராஜ்யசபா சீட்டை பத்திலாம் 2-3 பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு போதுமான மெம்பர்ஸ்லாம் இருக்கு ராஜ்யசபால. ஸோ அப்படி சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொன்னாரு, ப்ரோ அவங்க அவங்க கஷ்டப்படுற டைம்ல வந்து வி ஹவ் சப்போர்ட்டட் தெம். ஐ ஹோப் எங்களுடைய இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அவரு. ஆக்சுவலா செல்வப்பெருந்தா இங்க என்ன சொன்னா, வந்து வெளியே மீட் பண்ணும்போது பிரஸ் மீட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க, கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதனால விசில் மேல சுமூகமான பின் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கான் நடந்துட்டு பாருங்க அந்த இருக்கு. ட்வீட்டை தான். அதான்
சுமூகமான பேச்சுவார்த்தை தான் போகுது. தொடர்ந்து எங்க கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு போயிட்டான். இவன் என்ன, நான் இந்த 25 சீட்டை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. ஒரு ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு தந்துட்டாங்க, பெரிய டிமாண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி செல்வ பிறந்தைக்கு பேசினான். அப்ப கிறிஸ்டியோடங்கிற மைக்கு கிட்டே போக முடியல, இவனே போய் ஃப்ரெண்ட்ல நின்னுட்டான். ஓகேவா, அவர் அங்க போயிட்டு நேரா ப்ரோ அந்த பாயிண்ட்ல குமரி அதுல ஒரு பாயிண்டே டைப் பண்ணியிருக்கான் பாரு ரைட் நவ் அவர் என்ன சொல்றாரு, ரைட் நவ் our priority is assembly elections so that we have sufficient numbers in the assembly where we can have our own members of parliament in the Rajya Sabha. அது சொல்றாரு, நாங்க எங்களுக்கு வேணுன்ற ஆட்களை கொடுத்து நாங்க எங்களுக்கு ஓன் வேணுன்ற மெம்பர்ஸை நாங்க வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறானுங்க அவனுங்க. that will be an interesting அதான் இல்ல. அது இப்ப என்னன்னா, நீ சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இவனை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இவன் கூட்டணியில ஒருத்தனமே இல்ல, எவனுமே இல்ல. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் கன்வின்ஸ்டு. somebody has to show them their place bro. இன்னைக்கு இருக்கிற இவனுங்க கட்டி வச்சிருக்க ப்ரிசெப்ஷன்ல எந்த அரசியல் கட்சியுமே அதை பண்ணல, எந்த கூட்டணி கட்சிகளுமே பண்ணல. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு அதை சாலிடா பண்றான். இவன் ப்ரிசெப்ஷன் உடந்து போயிருது இல்ல, அங்கேயே பண்ண மாட்டான் bro வேற எவனுமே. போன வாட்டி 6 சீட் வாங்கணும், 4 ஜெயிச்சோம், இந்த வாட்டி 8 கூடு, அதுல நான் 7 ஜெயிப்பேன் அப்படின்னு பேசணும்ல. 2 கொடுத்தாலும் போதும், ஆமாஞ்சாமி தலையாட்டுறேன்னு திரும்ப சொன்னார்னா அப்ப இவன் இன்னும் என்ன பண்ணுவான்? நாளைக்கு இவங்க மாசம் 2 கோடி கொடுக்குறான்னா நாளைக்கு 1.5 கோடி தான் வரப்போகுது. டிமாண்ட் இப்பவுமே ஏத்துங்கடா. இவனுங்க அரசியல் அதான் சொல்றேனே, அது அந்த அந்த லெகசி பாலிடிக்ஸ் அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருக்கிற வேவ் வந்து இட் இஸ் a people மூவ்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ இங்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஹானஸ்ட்லி நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல, டிவிகே பார்ட்டி வந்து ரொம்ப எப்படி சொல்ல, there is not much of noise. கட்சியில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க, இந்த கூட்டங்கள் நடத்துறாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், அது யாருமே நம்ம குறைச்ச மதிப்பீடுல அதெல்லாம் ரொம்ப பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா இருந்தாலும் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம் தெரியுமா, ஒரு மாசம் ஒரு மொமெண்டம், அதெல்லாம் வந்து பார்ட்டில இருந்துலாம் இன்னும் கிரியேட்டே பண்ணல ப்ரோ. அவங்க இங்க பீப்புள் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. மக்கள் தான் இங்க டிவிகேன்னு இங்க இருக்கிற ஒரு யங்ஸ்டரும் ஒரு ஃபேமிலியும் ஒரு குழந்தைகளும் நம்ம தான் ஒரு பெரிய விஷயமா பேசுறோமே ஒழிய, அது நம்ம தான் பேசுறோம். அதனாலதான் இது வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயமா டிவிகே ஏன் இவ்வளோ இவனுங்க பண்ற அத்தனை நெரேட்டிவ்லயும் சர்வைவ் ஆகுதுன்னா இட் இஸ் பீப்புள் ஹூ இஸ் கேரிங் திஸ் பார்ட்டி. அவங்க அங்கேயே துவம்சம் பண்ணி ஆகி போடுது. இவனுங்க பண்ற ஃப்ராட் பித்தலாட்டத்தனம்லாம் அங்கங்கேயே சுக்கு அந்த ஸ்டக் ஆகி நின்றுது. அவனுங்களே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவனுங்களே நம்மளுடைய இது அது பேர் என்ன, ஒரு ப்ராக்சியில வந்து நம்மளே மாதிரியே பேசுற அளவுக்கு அவங்க போயிட்டானுங்கன்னா, இதுக்கு மேல அவன்கிட்ட என்னையா இருக்கு? அவ்வளவுதான், தேவ் லாஸ்ட் த பேட்டில் ப்ரோ, லிட்ரலி தேவ் லாஸ்ட் இட். அந்த ப்ரிசெப்ஷனை மட்டும் தான் பில்ட் பண்ணி, மச்சான் நம்மளுக்கு இந்த இந்த பிம்பத்தை மட்டும் விட்டுறாதீங்கடா, இந்த பிம்பத்தை மட்டும் கட்டிக்கிட்டே இருங்கடான்னு சொல்லிட்டு, ஏன்னா கையில காசு இருக்கு, பவர் இருக்கு, அதனால ஈஸியா இந்த நரேட்டிவ் மட்டும் தான் செட் பண்றானுங்க. பீப்புள் கிட்ட இருந்தாலும் இவனுங்களால இந்த நரேட்டிவை கல்டிவேட்டே பண்ண முடியல ப்ரோ. இவனுக்கு கல்டிவேட் பண்ற ஒரு நரேட்டிவும் இட் இஸ் ஒன்லி கம்மிங் அவுட் ஆஃப் மணி அண்ட் பவர். மக்கள் மத்தியில் இப்ப நம்ம பார்ட்டிக்குலாம் ஒரு வேவ் இருக்கு தெரியுமா, நம்ம கிட்ட பணமும் இல்லை பவரும் இல்லை, ஆனா நம்மளால எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியுது, எப்படி இங்க நம்ம கல்டிவேட் பண்றோம்? ஏன்னா பிகாஸ் அது எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல இருந்து வருது. நம்ம கட்சி மட்டும் தான் மற்ற திமுக எல்லாம் வந்து எப்படி செயல்படணும்னா மேல சொல்லி கீழே நடக்குது. எனக்கு தெரிஞ்ச தாவேக்கா மட்டும் தான் கீழே மக்கள் என்ன சொல்றாங்கன்றது கீழே சொல்லி மேல இருக்கிறவங்க கேக்குறானுங்க. ஐயா இப்போ என்னோட கொஸ்டின் 13 MLAs கேன் ஓட்டா 13 14 ராஜ்யசபாக்கு? எதுக்கு ப்ரோ அங்க போறீங்க நீங்க ராஜ்யசபாக்கு? இல்ல கேக்குறேன் ப்ரோ, 34 எம்எல்ஏக்கு தான் ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க. ஒரு ராஜ்யசபா 34 அது அப்படிதான் இவன் சொன்னான், செந்தில் சொன்னான் ஒரு தடவை. 34 எம்எல்ஏ சைன் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க. 34. அப்போ இவன் சொல்ற கால்குலேஷனுக்காக நான் சொல்றேன், அப்ப என்ன காங்கிரஸ் கண்டிப்பா 40 கேட்பான் போலயே. ஐயா கேட்பான்ல, கேக்குறான் 40 கேட்கறான். இவன் சொல்றான்ல எனக்கு ராஜ்யசபா சீட்லாம் இப்போ செல்வபுரத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா சொல்ற ராஜ்யசபா சீட்டுக்கு எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, எங்ககிட்ட எஃபிஷியன்சி இருக்குன்னா மோர் தென் 35. அதான் ப்ரோ அவர் ஒரு கட்சி தலைமை. எனக்கு வந்து இந்த சென்ட்ரல் காங்கிரஸ் கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, காங்கிரஸ் ஒரு பெரிய செட்பேக்ல இருக்கிறான், ஆனா நம்ம இங்க பார்ட்டிக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும்.
பார்ட்டி கேடர்ஸோட வாய்ஸை லிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவனுங்க மூவ் பண்ணுறானுங்க. இந்த காங்கிரஸ் எங்கே பெரிய தடுமாற்றம் காணுதுன்னா, அவனுங்களுக்கு இந்த லோக்கலில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் பாருங்களேன். இப்போ லிட்ரலி நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கும் நேஷ்னலில் உள்ள காங்கிரஸுக்கும் எவ்வளோ டிஃபரன்சஸ் தெரியுது. அவர் லிட்ரலாக இங்கே இருக்கும்போது செல்வ பெருந்தகையின் இதுக்கு எப்படி மீடியாவில் நியூஸை மேனிப்புலேட் பண்ணி விட்டாரு, அவரை வச்சுக்கிட்டே தான் நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சுமூகமாக நடந்தது, பிரமாதமாக நடந்தது, ஆஹா ஓஹோன்னாரு. சி இன்னைக்கு வந்து அதே ஜோடங்கர் இன்னைக்கு அது பேசியிருக்காரு. இது எவ்வளோ கான்ட்ரடிக்டரியா இருக்கு இவனுங்க இங்கே செட் பண்ண நரேட்டிவ்க்கு. இது இல்லைன்னு சொல்லி யாராவது மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்களேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டானுங்களே, இது வந்து அவருடைய கருத்து, தனிப்பட்ட கருத்துன்னு. இப்போ எவனாவது பேச சொல்லுங்க. ப்ரோ லிட்டரலி தேர் ஷோயிங் டிஎம்கே தேர் பிளேசஸ் ப்ரோ. அது சோனியா காந்தி பண்றாங்களா, ராகுல் பண்றாரான்னு தெரியல. பட் ஆனா சரியான சாலிடான ஸ்டாண்ட் எடுத்திருக்கானுங்க. எனக்கு அதுவே இவனுங்க கிரியேட் பண்ற பிசப்ஷன்லாம் அங்கேயே உடைஞ்சு போயிருது. இன்னைக்கு ராகுல் காந்திலாம் சீரியஸ் சொல்றேன் ப்ரோ. அந்த அந்த பர்த்டே விஷஸ்ல வந்து ஒரு ரொம்ப இதாவோ இல்லாட்டினா அவங்க எல்லாருமே ஒண்ணா நின்றாவோ இந்த பார்ட்டிக்கான இமேஜ் எங்கேயோ போயிடும். டிஎம்கே உண்மையிலேயே அது பெரிய ஒரு ஒரு பூஸ்ட் தான். நேஷனல் லெவலில் நான் சொல்கிறேன். ஸ்டேட் லெவலில் வேணால் காங்கிரஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். பட் நேஷனல் லெவலில் அது வந்து இன்னொரு பெரிய பூஸ்ட்டு தான். பட் என்ன இதில் காங்கிரஸ் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்குன்னா, ஐயா இவனுங்க வந்து இவனுங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் ராகுல் காந்தி இங்கே எலிவேட் பண்ணுறதுக்கு இல்லை, இவனுங்க வேற கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்கன்றத அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்களா என்னன்னு தெரில. நீட்டாக ஒதுக்கி வைக்கிறாங்க, தம்பி உனக்கு இங்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை, நீங்க நான் கேட்கறது உன்னால கொடுக்க முடியுதான்னு பார்ப்போன்ட்டு அவனுங்கிட்ட தண்ணி கட்டுறானுங்க. முடியல ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன். இது 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 ஒரு பெர்செப்ஷனா இருந்தது. பொருந்தா கூட்டணின்னானுங்க, எங்க கூட்டணி இல்ல வலிமையான நீங்க கூட்டணின்னானுங்க. இல்ல இப்ப நீங்க காங்கிரஸ கொஞ்சம் பிரைஸ் பண்ணி சொன்னீங்க, ஓகேவா? இப்ப அப்படியே இதுக்கு ஒரு இன்னொரு பக்கம் இருக்கு, ஓகேவா? எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும், எந்த ஒரு பொது பிரச்சனைக்கும், எந்த ஏற்கனவே ஒரு பேசிட்டீங்க. ஐயோ விம ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இதான் பேசுனீங்க 2 பேரும். அவர் இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் எந்த ஒரு காங்கிரஸ்க்கு வந்து இல்ல 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 ஸ்டேட் லெவல்ல ஆர்டிபி they have done nothing bro. ஆர்டிபி They have not done nothing for people. Literally அதான் they have சொல்ல done nothing. இப்போ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதோட மறுபக்கம் தான் இது. வெரி ப்ரோ, நான் அதெல்லாம் இவ்வளவு டினையே நாள் பண்ண மாட்டேன். வேலையே செய்யாம உக்காந்து ஓசி சோறு தின்னுட்டு வயிற வளர்த்துட்டு இன்னைக்கு சீட்டுக்கு வந்து மாரடிச்சுக்கிட்டு இருக்கானா, அது காங்கிரஸ் மாதிரி ஒரு எச்சக்கர்மாந்திரம் எவனுமே கிடையாது. ஒரு எச்சக்கட்சி எவனுமே கிடையாது தமிழ்நாட்டுல. இல்ல இந்த எச்ச பொழப்புக்கு 4 பேர்கிட்ட இருந்து வாங்கி குடிக்கலான்ற கதை தான் காங்கிரஸோட நீ நிலம்ப. இன்னைக்கு தேவன் காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும் டிஎம்கே காங்கிரஸ் வேணா தோத்து போயிடும்ட்டு, டிஎம்கேக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. இன்னைக்கு இந்த பார்கெனுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குன ஸ்பேஸே டிவிக்கே தான். டிவிக்கு தான் இந்த ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தது. ஒருத்தன் உழைக்காம ஓசி சோறு தின்னு வயிறை வளர்த்துட்டு இன்னைக்கு கட்சிக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானா, அது காங்கிரஸ் மாதிரி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி எவனுமே இருக்க மாட்டான். ஒரு பார்ட்டி எந்த ஒரு பீப்புள் இஷ்யூக்கும் வாய்ஸ் அவுட் கொடுக்காத ஒரு பார்ட்டி இன்னைக்கு சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் மக்கள் என்ன கீறு கட்டைய? காங்கிரஸ் போய் தொலை, ஏதாவது 2 பேர் ஏதோ பண்ணி சாவு அடிச்சுக்கினேன், அதான் சொல்ல முடியும். மெயினான விஷயம் என்னன்னா, இவங்க எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, நாங்க தான் சிறந்த கூட்டணி, இந்தி கூட்டணி வந்து ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இருக்கிறதே ரொம்ப பலவீனமான கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி மாதிரி தான் தெரியுது எனக்குலாம். எல்லா ப்ரிசெப்ஷனும் பிரேக் ஆகுது போறங்க ப்ரோ. அவங்க செட் பண்ண நரேட்டிவ் எதுவுமே வந்து சஸ்டைனபிளே இல்லை. இவனுங்களா ஒரு ஹாலுசினேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஆஹா நம்ம அப்படிதான் இருக்கணும்டா, ஆமா ஆமா நம்ம தான்டா சிறந்தவங்க அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இங்க கிரவுண்ட் லெவல்ல திமுக காரங்க காங்கிரஸை கழுவி ஊத்துறதும், காங்கிரஸ்காரங்க திமுகவை கழுவி ஊத்துறதும், ஆத்தாடி ஆத்தம், இதுவாடா வலிமையான கூட்டணி? அவ்வளவுதாங்க. 2 பேருமே ஏங்க இன்னைக்கு இருக்கிற ஆல் ஓவர் ஆல் த பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து டிவிகேவால ஒரு ஸ்பேஸை உருவாக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஓகேவா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல எடுத்துக்குவோமே,
அவங்க விஷயத்தையே எடுத்துப்போமே. இந்த சவுக்கு சங்கர் வீட்டுல அதை பத்தி ரிலேட்டடா பேசினதுக்கு, கழிவு நீரை ஊத்துனதுக்கு செல்ல பிறந்த பேரு அடிபட்டுச்சு. அப்படி அடிபட்டும் அவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல இந்த காங்கிரஸ் பார்ட்டி. என்னன்னு கூட விசாரிக்கல. இன்னைக்கு இவனுக்கு வந்து சீட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, எனக்கு பார்ட்டி டைம் ஆச்சு, நான் கிளம்பவா? சரி, ஓகேடா. ஓகே ஓகே, பாய் பாய். அடி பாய் பாய். தேங்க்யூ. டேக் கேர் ப்ரோ, பாய். என்ஜாய் தென். பாய். பை பை ஓகே. பை.